என்னடா ஜாதி, நம்மளாம் ஆண் ஜாதி பெண் ஜாதி தான். நாட்டில் வந்து ஆண் ஜாதி பெண் ஜாதி தான். என்ன ஜாதி, ஜாதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களா திருந்தணும் அப்படிங்கிறது அது அந்த காலத்துல இருந்தே இருக்கு. அந்த காலத்துல வந்து மறைமுகமாக இருந்துச்சு, இப்போ வந்து பப்ளிக் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அந்த காலத்துல இருந்தது, எங்கள் பாட்டம் பூட்டங்காட்டத்தில் கூட இருந்தது. அப்போ மறைமுகமாக இருக்கும், கிராமத்துங்களில் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்து சிட்டியில் வந்துட்டு ரொம்ப பப்ளிக் ஆகிடுச்சு. சார், ஜாதி வன்கொடுமைக்கு காரணம் மக்களே தவிர எந்த ஆட்சி வந்தாலும் அதுக்கும் ஜாதிக்கும் சம்மந்தம் கிடையாது. இது முட்டாள்தனமாக எல்லாம் பண்ணுறாங்க. அதே கருணாநிதி ஆட்சியாக இருந்தாலும் ஜாதிகள் இருக்குது, அதே ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தாலும் ஜாதிகள் இருக்குது. இவர் ஆட்சியில் இவர் ஜாதியே பார்க்க மாட்டார். இருந்தாலும் இது வந்துக்கிட்டு தான் கிடக்கும். இது வந்து இந்த விதையை எப்பவோ விதைச்சிட்டாங்க, அது பாட்டுக்கு அங்கங்கே முளைச்சி இருக்குது. இன்னும் பிடிங்க போட முடியும்? அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வரைக்கிட்டோம், இதை பாட்டுக்கு ஒரு பக்கம் அறுவடை செய்ய வேண்டியதுதான். இப்போ ஜாதி வன்கொடுமை வந்து ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்கு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சார், ஜாதி வன்கொடுமைக்கு காரணம் மக்களே தவிர எந்த ஆட்சி வந்தாலும் அதுக்கும் ஜாதிக்கும் சம்மந்தம் கிடையாது. இது முட்டாள்தனமாக எல்லாம் பண்ணுறாங்க. அதே கருணாநிதி ஆட்சியாக இருந்தாலும் ஜாதிகள் இருக்குது, அதே ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தாலும் ஜாதிகள் இருக்குது. இவர் ஆட்சியில் இவர் ஜாதியே பார்க்க மாட்டார். இருந்தாலும் இது வந்துக்கிட்டு தான் கிடக்கும். இது வந்து இந்த விதையை எப்பவோ விதைச்சிட்டாங்க, அது பாட்டுக்கு அங்கங்கே முளைச்சி இருக்குது. இன்னும் பிடிங்க போட முடியும்? அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வரைக்கிட்டோம், இதை பாட்டுக்கு ஒரு பக்கம் அறுவடை செய்ய வேண்டியதுதான். இந்த ஜாதிகள் வந்து சாதாரணமாக இந்த லவ்வர்ஸு காதல் பண்ணின்னு போகிறாங்க பாரு, அதனுடைய மூமெண்ட்டில் முக்கியமாக அவங்கள இவங்க சாவடிக்கிறது. ஆனால் சாவடிச்சிட்டா நீ பெரியாளா? இன்னும் அசிங்கம் பப்ளிக்சிட்டி ஆயிடுது. உங்கள் வீட்டிலே செத்தா 4 பேருக்கு தெரியும். நீ இந்த மாதிரி எல்லாம் கொடுமை பண்ணி அவனை சாவடிக்கிறது அவளை சாவடினா பப்ளிக்சிட்டி ஊர் மக்களுக்கு தெரியுது. நீ என்ன பண்ணுற? அழகாக பண்ண வேண்டியதை அசிங்கப்படுத்திக்கிற நீயே. சரி, இந்த மாதிரி தப்பு நடக்காமல் இருக்குன்னா என்னம்மா பண்ணணும்? நடக்காமல் இருக்கிறன்னா பொம்பளையும் ஆம்பளையும் எல்லோரும் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இருக்க முடியுமா? அந்த கட்டுப்பாடு இனிமேல் வராது. அது 40 வருஷத்துக்கு முன்னாடி காலாவதி ஆயிடுச்சு. காலாவதியான கதையை நேற்று சாப்பாடை பாருங்கள், இன்றைக்கி சாப்பிட உணால முடியுமா? அதெல்லாம் குப்பையில் போடு சார். அந்த மாதிரி கதையெல்லாம் எல்லாருக்கும் குப்பை தான். அழுவலுன்னா என்ன பண்ணுவோம்? நல்லா இருந்தால் சாப்பிடுவோம். அழுவல் அப்படி வச்சுப்போமா? முதல்ல அழுவல் தூக்கி போட்டா இது அழுவி போயிட போடுறோம் இல்லையா? அப்படி தான் உலகம். நிறைய நடக்குதுன்னா ரொம்ப மக்கள் எல்லாம் வந்துட்டு அப்போல்லாம் ரொம்ப இந்த இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. கெஞ்சா இதுலாம் ரொம்ப போதை பொருளெல்லாம் கம்மியாக இருந்துச்சு. அப்போல்லாம் எங்கேயோ இருக்கும், தெரியாமல் இருக்கும். இப்போ நிறைய இருக்கிறதுனால வந்துட்டு அது அவங்களுக்கு மைண்டு வந்து சேஞ்ச் ஆகிடுது. என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் தப்பு பண்ணிடுறாங்க, அது மக்களுக்கு பாதிப்பாயிடுது. நடக்காமல் இருக்குன்னா என்னென்ன பண்ணணும்? அது வந்து அவங்க தான் இதுக்கு வந்து அரசியல் காரணம் கிடையாது. ஜாதி குடும்பம் வந்து அவங்க தான் தூண்டி விட்டு ஆகுறது. இது வந்து எப்படின்னா மக்களுக்கு கையில் தான் இருக்குது. இந்த ஜாதி குடும்பம் வந்து அரசியலில் சம்மந்தம் கிடையாது. அவங்களா என்ன சொல்கிறாங்க, திருநாப்பா திருந்தா விட்டா திருட்ட வலிக்கணும்னு சொல்லலாம். அவங்களாப்பா திருந்தணும். என்னடா ஜாதி, நம்மளாம் ஆண் ஜாதி பெண் ஜாதி தான். நாட்டில் வந்து ஆண் ஜாதி பெண் ஜாதி தான். என்ன ஜாதி, ஜாதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களா திருந்தணும். வெறி பிடிச்சாங்கன்னா அதான் சொல்கிறேன்னா, ஒருத்தன் போகாமல் இப்போ வந்து வாழ்க்கையில் வந்து ஒருத்தன் போகாமல் பிடிக்கலாம். அந்த ஜாதிக்காரன் போடுறான் இவ்வளோ பெருசாகிட்டான், இவன் போடுறான் இவ்வளோ சுற்றி சம்பாதிச்சிட்டான். அந்த போகாமல் தான் நாட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போ. ஆனால் அந்த போகாமல் தான் வந்து அந்த ஜாதியை பற்றி பேசுகிறது. ஆனால் இப்போ பொறுத்தவரையிலே இப்போ ஒரு ஜாதிக்காரன் அடிபட்டு கிடந்தாலும் எல்லாமே காப்பாற்றுறாங்க போயிட்டு. புரியுதுங்களா? அது அந்த காலத்துல இருந்தே இருக்கு. அந்த காலத்தில் வந்து மறைமுகமாக இருந்துச்சு, இப்போ வந்து பப்ளிக் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அந்த காலத்தில் இருந்தது, எங்கள் பாட்டம் பூட்டங்காட்டத்தில் கூட இருந்தது. அப்போ மறைமுகமாக இருக்கும், கிராமத்துங்களில் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்து சிட்டியில் வந்துட்டு ரொம்ப பப்ளிக் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது? ஏதோ ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது. அதாவது வந்து இது பரம்பரையாக அது ரத்தத்துலேயே அவங்களுக்கு ஊறி போகுது. நீ நான் வேறு மதம், நீ நான் மதம்னிட்டு அது வந்து என்ன ஆகுதுனாக்கா அவங்களுக்கு வந்து அதை நீக்க முடியாது. அது ஊறி போனது, அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படி மறைமுகமாக ஏதாவது பண்ணிடுறாங்க.